இன்னைக்கு வீடியோல ரேண்ட் பிட்வீன் அப்படின்ற ஃபங்க்ஷனை பத்தி பார்க்க போறோம். எக்ஸாம்பிள் நம்ம கிட்ட இங்க ஒரு டேபிள் இருக்கு. இங்க எல்லாமே பிளாங்க்ஸ் இருக்கு. அவங்க என்ன கேட்கறாங்க பாருங்க. fill in the blanks with random marks between 35 and 100 அப்படின்றாங்க. ஸோ விச் மீன்ஸ் இங்க இருக்கு பாத்தீங்களா செல்ஸ், இதுல ரேண்டமா 35ல இருந்து 100க்குள்ள ஏதாவது ஒரு நம்பரை டைப் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஸோ இது எப்போ நமக்கு யூஸ் ஆகும்னா, நமக்கு வந்து ஒரு டேட்டாவை பாப்புலேட் பண்ண போறோம், இல்லை நமக்கு ரேண்டமா சில நம்பர்ஸ் தேவை, அது இருந்ததுன்னா நம்ம கிராஃபை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், இல்லை பிவட் டேபிள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி சினரியோல நமக்கு வந்து ரேண்டமா சில நம்பர்ஸ் தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம மேனுவலா போயிட்டு இப்போ எக்ஸாம்பிள் 54 36 மேனுவலா டைப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ என்னங்க பண்ணலாம் அப்படின்னா, அந்த டைம்ல தான் நமக்கு இந்த ரேண்ட் பிட்வீன் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் ஆகும். எக்ஸாம்பிள் நான் இந்த ரேஞ்சை ஃபுல்லும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஈக்குவல் டு ரேண்ட் பிட்வீன் அப்படின்ற ஃபங்க்ஷன் இங்க இருக்கு, இங்க போடுறேன். அது என்ன கேட்குது, பாட்டம் கமா டாப்னு கேட்குது. பாட்டம் வந்து எனக்கு 35 கமா டாப் வந்து 100. அவ்வளவுதான். இப்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் என்டர் அடிச்சேன் அப்படின்னா அந்த ஒரு செல்லுல மட்டும்தான் பேஸ்ட் ஆகும். ஆனா நான் வந்து ஒரு ரேஞ்சே செலக்ட் பண்ணியிருக்கேன். அப்ப ரேஞ்ச் ஃபுல்லும் எப்படி பேஸ்ட் ஆகும் அப்படின்னா, நீங்க கண்ட்ரோல் என்டர் யூஸ் பண்ணணும். கண்ட்ரோல் என்டர் யூஸ் பண்ணீங்கன்னா ஹோல் ரேஞ்சுமே ஒன் ஷாட்ல உங்களுக்கு பேஸ்ட் ஆயிடும். ஸோ ரேண்டுனா என்ன ஃபுல் ஃபார்ம், ரேண்டம் நம்பர்னு அர்த்தம், கரெக்டா? அப்ப எப்பெல்லாம் போயிட்டு நான் F2 அடிச்சு என்டர் அடிக்கிறேனோ என்னுடைய ஹோல் டேட்டா செட்டும் மாறும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ரேண்டம் நம்பர் ஜென்ரேஷனை ரேண்ட் பிட்வீன் அப்படின்ற ஃபங்க்ஷனை வச்சு எஃபெக்டிவா யூஸ் பண்ணலாம். தேங்க்யூ.